Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஹேர் கேர் டிப்ஸ் வந்து நான் நிறைய உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பட் நிறைய பேர் கேட்குற ஒரு காமனான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் தாடி வளர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து ஹேர் க்ரோத்துக்காக ஒரு சில ரிசர்ச்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதில் குறிப்பாக தாடி வளர்றதுக்கு ஒரு சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஜென்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பியர்ட் மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு சில மெத்ஸ்லாம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அதை அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் ரொம்ப ஈஸியாக பியர்ட் வளர்க்க முடியும். நீங்கள் தாடி வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டதும் நிறைய பேர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அடிக்கடி ஷேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து தாடி நல்லா அடர்த்தியாக வளரும் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு தவறான விஷயம். நீங்கள் ஷேவ் பண்ணும்போது வெளியில் இருக்கிற முடி மட்டும்தான் உங்களுக்கு வந்து கட் ஆகுது. உள்ளே இருக்கிற ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து எந்த விதத்துலேயும் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்தை கொடுக்க போகிறதே கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பியர்ட் இருக்கோ அதே அளவுக்கு தான் நீங்கள் ஷேவ் பண்ணாலும் மறுபடியும் உங்களுக்கு வந்து க்ரோத் ஆகும். ஒரு சில ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பியர்ட் வளர்க்குறதுக்கு நிறைய சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்க, நிறைய டேப்லெட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி டேப்லெட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து தேவையில்லாத சைட் எஃபெக்டை தான் உண்டு பண்ணும். நீங்கள் பியர்ட் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு மருந்து தான் ஹெல்ப் பண்ணும். அந்த மருந்தை நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இதையும் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீசை தாடி வளர்றது அவங்களுடைய ஜெனட்டிக் படி தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து 3 வாரத்திலே, அதாவது நீங்கள் ஷேவ் பண்ண 3 வாரத்திலே வந்து தாடி மீசை இதெல்லாம் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேருக்குலாம் வந்து நீங்கள் 4 வாரம் 5 வாரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்காது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெனட்டிக் தான். ஸோ உங்களுடைய ஜெனட்டிக் படி தான் உங்களுடைய பியர்ட் க்ரோத் வந்து இருக்கும். ஒரு மாதத்திலே நமக்கு வந்து பியர்ட் நல்லா வளர்ந்துரும் இந்த மாதிரிலாம் சொல்கிறத நீங்கள் வந்து நம்ப வேண்டாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீசை தாடி இதெல்லாம் வளருது வந்து நம்மளுடைய ஜெனட்டிக் மூலிமா தான் நமக்கு வந்து வளரும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க 20 வயசு ஆனாலே அவங்களுக்கு வந்து மீசை தாடியெல்லாம் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நாம் வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய ஜெனட்டிக் படி உங்களுக்கு வந்து 26 வயசில் ஆகலாம், இல்லைனா வந்து 27 ஆகலாம், இல்லைனா 29 ஆகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஜெனட்டிக் படி தான் உங்களுக்கு வந்து பியர்டோட க்ரோத் வந்து இருக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆனதுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு வந்து பியர்ட் வந்து க்ரோத் ஆகவே ஆகாது. இதுவும் வந்து அவங்களுடைய ஜெனட்டிக்னால தான். தாடி வளர்க்குறதுலேயும் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாடி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா கன்னத்தில் மட்டும் ரொம்ப அதிகமாக ஹேர் க்ரோத் இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலலாம் வந்து ஹேர் ஃபாலிகல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டைப்பில் ஹேர் க்ரோத் ஆகுதோ, அதாவது உங்களுக்கு எந்த டைப்பில் பியர்ட் வந்து வளருதோ அதையே நீங்கள் அப்படியே ஸ்டைலாக மாற்றிக்கோங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பியர்ட் வளர்க்கும்போது அவங்களுக்கு வந்து பேட்சி பியர்டாக இருக்கும். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும் ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னும் ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்காது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக உங்களுக்கு எவ்வளோ ஹேர் க்ரோத் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு ஹேர் க்ரோத் இல்லை அப்படின்னா மற்ற இடத்துல இருக்கிற முடியெலாம் வந்து அதிகமாக வளர்ந்து உங்களுக்கு அந்த இடமும் வந்து கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் பியர்ட் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டைலான பியர்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து பியர்ட் வளர்க்கணும்னு ஆசைப்படும் போது ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து பியர்ட் வளர்க்கும் போது இச்சிங்னஸ்லாம் இருக்கும். ஸோ அதனாலே வந்து நிறைய பேர் வந்து பியர்ட் வளர்க்கவே மாட்டாங்க, உடனே வந்து ஷேவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் என்ன பண்ணலான்னா ஒரு மாதம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு வந்து பியர்ட் நல்லா வளர்ந்து அந்த முடி வந்து சுருள ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இருக்கிற அந்த இச்சிங்னஸ்லாம் வந்து சரியாயிடும். அதை மீறியும் உங்களுக்கு இன்னும் இச்சிங்னஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பியர்டுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஷாம்புலாம் இருக்குது. ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பியர்டுக்குன்னு சொல்லி ஆயில்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆயில்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பியர்ட் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும்.
பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் இதை வந்து நம்ம அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பியர்ட் ஆயில் எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சுத்தமாக ஹேர் க்ரோத்தே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இல்லை. ஸோ அந்த இடத்துல நீங்கள் போட்டு பியர்ட் ஆயிலை போட்டு என்ன தான் தேய்ச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே ஹேர் க்ரோத் ஆகவே ஆகாது. பியர்ட் ஆயில் எதுக்கு யூஸ் ஆகுனா, இப்போ வந்து உங்களுக்கு பியர்ட் வளருது பட் ரொம்ப ஸ்லோவாக வளருது அப்படின்னா நீங்கள் அந்த பியர்ட் மேலே இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹேர் க்ரோத்தே இல்லாத இடத்துல நீங்கள் பியர்ட் ஆயிலை எவ்வளோ தான் யூஸ் பண்ணாலும் அதனால் வந்து உங்களுக்கு யூஸ் கிடையாது. பியர்ட் வளருது அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே நம்மளோட ஜெனட்டிக்கை பொறுத்தது தான். அதையும் தாண்டி நீங்கள் வந்து கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கரெக்டான ஊட்டச்சத்து இருக்குது, கரெக்டான டைமுக்கு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பியர்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வளரும். ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து வளர்ந்துருக்கிற பியர்டை எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு சில ப்ராடக்ட்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் உங்களுக்கு வளர்ந்துருக்கிற பியர்டை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த பியர்ட் ஆக்டிவேட்டர் ரோலர். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்குலாம் வந்து பேட்சி பியர்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் ஹேர் க்ரோத் இல்லையோ, அதாவது உங்களோட பியர்டில் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல இதை வச்சு நீங்கள் இப்படி ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் தூண்டப்பட்டு உங்களுக்கு வந்து பியர்ட் கொஞ்சம் அதிகமாக க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ரிங்கிள்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக வர்றது வந்து தள்ளி போகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய பியர்டில், அதாவது உங்களுடைய கன்னத்தில் வந்து ரத்த ஓட்டம் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு பியர்ட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட பியர்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பியர்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பியர்ட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பியர்டில் வந்து இச்சிங்னஸ் இருக்கும். ஸோ அந்த இச்சிங்னஸ் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து பியர்ட் வளர்க்குறதுல விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட பியர்டில் வந்து இச்சிங்னஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால உங்களோட பியர்ட் வந்து பார்க்கறதுக்கு நல்லா பிளாக்காக இருக்கும், அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு சிலருக்குலாம் வந்து பியர்ட் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், தொட்டு பார்த்தாலே ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களோட பியர்ட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் நல்லா கருகருன்னு அடர்த்தியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து பியர்ட் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்டைல் படி பியர்ட் வந்து இருக்காது. நீங்கள் வெளியில் போகும்போது வெளியில் இருக்க டஸ்ட்டு காற்று இதெல்லாம் உங்களுடைய பியர்டில் படும்போது அது வந்து நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது. உங்களோட பியர்ட் வந்து நீங்கள் காலையில் ஒரு ஸ்டைலில் வச்சுருப்பீங்க, ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு வரதுக்குள்ளே அந்த பியர்ட் வந்து கலைஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வேக்ஸ் உங்களோட பியர்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் விருப்பப்படுற ஸ்டைலில் உங்களோட பியர்ட் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் மார்னிங் ஒன்ஸ் மட்டும் இதை நீங்கள் உங்களோட பியர்டில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா நைட்டு வரைக்கும் உங்களோட பியர்ட் வந்து நீங்கள் எந்த ஸ்டைல் விரும்புகிறீங்களோ அதே ஸ்டைலே இருக்கும். பியர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் தாட் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பியர்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். என்னடா இது அவங்க என்னடா பண்ணுறாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் நினைக்கலாம். உங்களுடைய பியர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கரடு முரடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அப்போ கண்டிப்பாக இந்த பியர்ட் சாஃப்ட்னர் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது உங்களுடைய பியர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கே உங்களோட பியர்ட் மேலே வந்து ஒரு லவ் வந்துடும். பாரு நம்மளோட பியர்ட் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் பியர்ட் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக 2 ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மர் தான். இது இருந்தால் தான் நீங்கள் வந்து உங்களோட பியர்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இப்போ பியர்ட் வளருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பிராண்டடான ட்ரிம்மர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரிம்மர் வாங்கும்போது இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. இந்த ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பியர்டை வந்து மாற்ற முடியும். அதே மாதிரி நீங்கள் பியர்ட் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களோட பியர்டை வந்து கரெக்டாக ஷேப்பாக வச்சுருக்கிறதுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு ரேசரும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பிளேட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஷாப்பில் போயிட்டு உங்களோட பியர்டை வந்து அழகாக ட்ரிம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நடக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட வீட்லேயே உங்களோட பியர்டை வந்து அழகாக ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து வீட்லேயே உங்களுடைய பியர்டை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு ஷேவிங் ஃபோம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பியர்ட் வளர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு ஃபோம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷேப் உங்களுடைய பியர்டை வந்து உங்களுடைய ஷேப்
ஷேப்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வாங்கும்போது வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகிற மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அது கூடவே வந்து இந்த ஷேவிங் லோஷன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேவ் பண்ணும்போது ஏதாவது கட்டு இருந்தது அப்படின்னா அதுலேருந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்கிறதுக்காக தான் ஷேவிங் லோஷன் யூஸ் பண்ணுறது. உங்களோட பியர்டை வந்து நீங்கள் என்னதான் மெயின்டைன் பண்ணாலும் பட் உங்களோட ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தால் தான் அந்த பியர்ட் வந்து பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். ஸோ அதுக்காக உங்களோட கண்ணில் வந்து நிறைய பேருக்கு வந்து கருவளையம் இருக்கும். மெயினாக ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் வெயிலில் ரொம்ப போகிறதுனால அவங்களுக்கு வந்து கருவளையம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது கூடவே வந்து உங்களோட தலையில் வந்து டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களோட பியர்டில் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட தலையை வந்து நீங்கள் வந்து டேண்ட்ரஃப் இல்லாத மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட பியர்டும் வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ பியர்ட் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் இப்போ பார்த்து இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து இப்போ இது எல்லாமே வந்து சேல் போயிட்டுருக்கு. இந்த டைமில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆஃபரில் வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's me Aruna. Bye.